Hi my dear cuties and friends, welcome to Motu creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற கிராஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச KinderJoy. ஸோ அந்த KinderJoyல வர கப்பை தான் நம்ம ரீயூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி KinderJoy கப்பை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கப் எடுத்துகிட்டு செகண்ட் கப்பை வந்து கீழே கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஸோ நான் வந்து கன்லூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்காக நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கிறோன்னா ஃபெவிகம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த எல்லோ கலர் பெயிண்ட் பார்த்திங்கன்னா நான் டபுள் கோட்டில் கொடுக்க போகிறேன். சிங்கிள் கோட்டில் கொடுத்தா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே தெரியும், அதனால் நான் வந்து டபுள் கோட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கோட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்டை வந்து நான் 2 கார்ட்போர்டு எடுத்து ஸோ அட்டாச் பண்ணி ஓட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் நார்மல் கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக கலர் டேப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி டேப் வந்து ஒரு 5 rupees தான். ஸோ இதை வந்து பார்டர் மாதிரி நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேப்பர் ரோல் நான் வந்து வெறும் நியூஸ் பேப்பரில் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒன்று வந்து பெருசாக இருக்கணும், ஒன்று வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது ரெண்டு ஃபுல்லாகவே நம்ம பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 கோட் வந்து நான் பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ உள்ளே வந்து நான் ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இது நல்லா காயணும். ஒரு 5 minutes இல்லை 10 minutes நல்லா காயிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கீழே கார்ட்போர்ட் வந்து பேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட ஸ்டாண்டு வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சென்டரில் வந்து நான் ஃபெவிகன் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டிக்கை வந்து இதில் ஒட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு வெளியவும் நான் வந்து கம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுச்சு. இப்போ மேலே வந்து சின்ன சைஸில் இருக்க ரோலை வந்து மேலே ஒட்டிடணும். ஓகே ஃபைன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிட்டோம், ஸ்டிஃபாக நின்றுடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஷெல்லை வந்து என்கிட்ட வந்து கம்பல் செய்கிற ஒரு ரிங் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அதில் நான் வந்து அந்த இயரிங்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது பார்க்க வந்து ஒரு சின்ன ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும். ஸோ வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் நான் வந்து 2 rings வந்து மேலே அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஊஞ்சலுக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எந்த மாதிரி பொம்மை இருந்தாலும் குட்டி டாய் பேபி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து KinderJoyக்கு வந்த டாலே தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஸோ இந்த பிளாக்குக்கு வந்து நான் மேலே வந்து ஃபுல்லாக கோல்டன் டேப் போட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்னஸான ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஒரு பேபி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன க்ரூட் அழகாக வச்சுருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் க்ரூட் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.